சோலோ யூனிட் நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 14 எபிசோடு 2 சீசனுமே இருக்கு. யாரும் பார்க்கலாம்னா மறக்காம செக் பண்ணுங்க. வெல்கம் டு ஜெஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது சோலோ யூனிட் சீசன் 4 எபிசோட் 15ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? உன் ஸ்பீடு இல்லாம நீ ஒண்ணுமே இல்லை. இந்த கத்தி ஒன்னடதா பாரு. இதெல்லாம் கனவா? இது எல்லாமே கனவா? இல்ல இல்ல, அம்மா நான் எங்க இருக்கேன்? ஹாஸ்பிட்டல்லையா? இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த டேகரி ஆட்ட பொழந்துச்சு. எனக்கு அது நல்லா தெரியுது. டேய், நீ எந்திரிச்சிட்டியா? ஜின்சவுல், சேர்மன் வந்துட்டீங்களா? அந்த மொனார்க்கிக்கு என்னாச்சு? அந்த சண்டை என்னாச்சு? இது இங்க பாருப்பா, நான் உன்ட்ட ஒரு 3 விஷயத்த உன்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல, நான் சேர்மன் கிடையாது, நான் ஒரு இன்ஸ்பெக்டர். ரெண்டாவது, நான் அந்த மூவி ஸ்டாச்சுவை பத்தி கேட்க தான் வந்தேன். அந்த முக்கியமான மூணாவது, என்னை பத்தி உனக்கு எப்படா தெரியும்? நான் யாருன்னு உனக்கு எப்படா தெரியும்? வெயிட் அ செகண்ட், நீங்க என்ன சொல்றீங்க? மூவிங் ஸ்டாச்சுவா? எதை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அதான்ப்பா, அந்த ஒயிட் டைகர் கில்டுக்குள்ள நீனும் போய் உள்ளார போய் ஏதோ ஒரு ஸ்டாச்சு வந்துச்சாமே, அதை பத்தி தான் இன்வெஸ்டிகேட் பண்ண வந்தேன். தலை வலிக்குது. இது எப்படி நடந்துச்சு? இந்த ஹாஸ்பிட்டல்லாம் பாக்குறப்ப எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. வெயிட் வெயிட் வெயிட், இந்தபடி நான் மொனார்க் கூட சண்டை போட்டு இங்க வந்திருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு விஐபி ரூம் தான் கிடைச்சிருக்கணும். ஆனா இந்த ரூம் நார்மல் ரூம். எனக்கு எப்படி? நான் பார்த்த வரைக்குமே என்னோட ஸ்கில்லா இருக்கட்டும், என்னோட லெவலா இருக்கட்டும், என்னோட ஃபேஸ், என்னோட உடம்புன்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஈவன் காமிஸோட டேகர் கூட என்கிட்ட இருக்குது. டேய், எந்திரிச்சிட்டியா? இந்த தடவை எங்க போய் உதவ வாங்கிட்டு வந்த? எங்க எங்க அண்ணனை காணும்? நீங்க எங்க அண்ணனை பாத்தீங்களா? இங்க பாருமா, நான் தான் உங்க அண்ணன். எது நம்பிய முடியல? எப்படி என்னோட ஹைட்டா வந்த? நீ என்னோட குட்டியா இருந்த, உன்னோட மூஞ்சி ஹேண்ட்ஸமா மாறி இருக்கு. நான் நம்ப மாட்டேன். இங்க பாரு, நீ ஸ்கூல் விட்டு இங்க வந்திருப்ப. நீ ஸ்கூலுக்கு ஒழுங்கா போ. அண்ட் ஹான், நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. ஹண்டர் வேலை செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். இவனுக்கு ஒண்ணுமே புரியாது, என்ன சொல்லிட்டு போறான். நான் யோசிச்சது எப்படி இவனுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பா. இது எப்படி நடந்துச்சு, எந்த மாதிரி நடந்துச்சுன்னு தெரியல, பட் எப்படியும் நடந்துருச்சு. என்கிட்ட இப்போதைக்கு எந்த ஒரு ஆர்மியுமே கிடையாது. நான் அது எல்லாத்தையும் ரீபில்ட் பண்ண போறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டைமுக்கு முன்னாடி வந்திருக்கணும். ஒருவேளை டைம் டிராவல் பண்ணியிருப்பணும். நீ வரியாவிக்கு நீங்க ஆனதுனால இந்த ரேங்குக்கு போயிருப்பான். அங்க போய் நெக்ஸ்ட் ரேங்கையும் கண்டுபிடிச்சிருவானுங்க. சார், உங்களுக்கு 2 நாள் ஆகும் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. இல்ல நான் சேர்மனை டைரக்டா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சேர்மன் ரூமுக்கு போயிடுவான். என்னைக்கு அவன் சாக போறானே தெரியல. யாரை சாகடிக்கலாம், எந்த மாட சாகடிக்கலாம்? இல்ல இப்படி சாகடிக்கலாம். டேய், உன்னோட ஸ்டெல்த்த அசோசியேஷனுக்கு தெரியாம வச்சிருக்க, அது எப்படியோ பண்ணிட்டு போ. ஆனா ஒரு அப்பா உன்கிட்ட வந்து கிரண் மேல போட்டு தர சொல்லி காசு தருவாரு. நீ அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போ, அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஆனா ஒருவேளை அங்க வந்திருக்க இன்னசென்ட்டான அண்டர் மேல கை வச்சேன்னு வச்சுக்கேன், உன்னை சாகடிக்கக்கூடிய முதல் நானா தான் இருப்பேன். நீ எங்க போனாலும் தேடி தேடி வந்து சாகடிப்பேன். புரிஞ்சுச்சா? நான் ஒரு தடவை தான் வார்னிங் கொடுப்பேன், மவனை செத்துருவ அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போயிருப்பான். இவனுக்கு ஒண்ணுமே புரியாது, யார் இவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இது எனக்கு என்னமோ இப்பதான் நடந்த மாதிரி தோணுது. சேர்மன், உன்னைய பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்டுல ஏதாச்சும் இந்த மாதிரி ரேங்க்ல இருக்கானுங்களா? இந்த மாதிரி லெவலப் ஆயிருக்காங்களா? அப்படி இல்லாம உனக்கு எப்பறம் இவ்வளவு டீட்டெயில் தெரியும்? would you like to restart the world அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்பா பாக்குமா? பட் இதை பத்தி அவன் கண்டுக்க மாட்டான். இங்க பாருங்க, நான் உங்கள்ட்ட ஒரு டீல் பேச வந்திருக்கேன். இந்த மாதிரி சமனிங் கிரீச்சர் எல்லாத்தையுமே கில்டுல ஒரு ஆளா கன்சிடர் பண்ணுங்க. 10வது குறைக்கு நான் ஜேஜ் ஐஸ்லாண்டுக்கு தனியா போகணும், அதுக்கு பர்மிட் தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஜேஜ் ஐஸ்லாண்டுக்கு நாங்க வந்து ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கோம். எத்தனை வருஷமா போட்டு இருக்கோம் தெரியுமா? எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா? பட் இவனுக்கு திடீர்னு அது வந்து மறுபடியும் பாப்பா பாக்கும் அப்படின்னு பார்த்தா இவன் பவர் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பான். இங்க பாருங்க, இந்த விஷயத்த என்னைய மாதிரி ஒருத்தன் நான் தான் செய்யணும். அதுக்கு நீங்க இடைஞ்சலா இருக்காதீங்க. இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி இந்த மட்டும் ஒரு ஈரான் கண்டரு நேஷனல் லெவல் அண்டர் அளவுக்கு பவர் வச்சிருக்கானா? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என்ன நடந்துட்டு இருக்கு? அகைன் இந்த வாங்கோட தம்பியை போய் கொலை பண்ணுவான் போல இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எனக்கு அது பாப்பா பாக்கும். அண்ட் அந்த அசைன் இருக்கால, அவன் அப்படியே வலிக்கு வருவான், அவனையும் கொன்றுவான். அண்ட் இதுல இருந்து ஜூஹியுமே பார்த்தோம்னா ரிட்டையர் ஆகிற மாதிரி காட்டியிருப்பானுங்க. அகைன் அது வந்து பாப்பா பாகும். ஒன் சைடு அந்த எல்ஃப் இருக்குல்ல, அந்த ஐஸ் எல்ஃப்ட போய் சண்டை போட போயிருப்பான். மறுபடியும் பாப்பா பாகும். டஸ்கை டிஃபீட் பண்ணியிருப்பான். அகைன் பாப்பா பாகும். அவங்க அம்மாவையும் காப்பாத்திடுவான். அண்ட் அகைன் பாப்பா பாகும். இந்தபடி ஜேஜ் ஐஸ்லாண்டுக்கு போய் பெரியுமே ரெசலெக்ட் பண்ணிடுவான். அண்ட் அகைன் இது வந்து பாப்பா பாயிட்டே இருக்குமா? எனக்கு தெரியல எவ்வளவு நேரம் இந்த மாதிரி ஒளிஞ்சிருக்க போறேன்னு எனக்கு தெரியல. இது எல்லாமே இல்யூஷன் சொல்லிட்டு நான் எப்பயே கண்டுபிடிச்சிட்டேன். முடிஞ்சா வெளில வரியா அப்படின்னு பார்த்தா
அந்த இடமே பார்த்தோம்னா திடீர்னு தண்ணி மாதிரி மாறிடும். இவனை சுத்திலும் பார்த்தோம்னா அந்த பாப்பாவே இருக்கும். ரீஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சுத்தியும் முத்திலும் இருக்கும். யாருடா நீ? ஒருவேளை யமனா இருப்பியோ? உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த உலகத்துல நீ இட்டர்னிட்டி லெவல்ல வாழலாம். அதுக்கு எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் கிடையாது. அண்ட் சொல்ல போனா இது வந்து உனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ட்ரீம் மாதிரி. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த இலியூஷன் எல்லாமே நீ கிரியேட் பண்ணதா? நானா? இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இந்த இலியூஷன் எதுவுமே நான் கிரியேட் பண்ணது கிடையாது. அப்போ ஒருவேளை நான் கிரியேட் பண்ணணும். இந்த உலகம் எப்படி கிரியேட் ஆச்சு தெரியுமா? உன்னோட அந்த நீங்காத ஒரு ஆசை, உன்னோட தப்பு எல்லாத்தையும் சரி பண்ணி அவங்கள தோக்கடிக்கணுன்ற வெறி, இது எல்லாமே என் பவரும் சேர்ந்துதான் இதை கிரியேட் பண்ணது. இன் அதர் வேர்ட்ஸ், இது என்னோட டெரிட்டரி. இது வந்து ஒரு இட்டர்னல் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு இடம். சிம்பிளா சொல்லணும்னா சாவு. உனக்கு தெரியவே தெரியாது. நான் உனக்கு எப்பயில இருந்து பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி நீ கெஸ் கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நான் உனக்கு க்ளோஸரா வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கேன். சொல்ல போனா நீ ஒவ்வொரு தடவையும் சாக போறப்பையும் அதுல இருந்து மீண்டு வர உன்னோட திறமை அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் தான் உன் கஷ்டத்துக்கான பலன், உன்னோட வழி எல்லாத்துக்கும் மருந்து. நீ இது வரைக்கும் கஷ்டப்பட்டு இன்னும் அனுபவிச்சது எல்லாத்துக்குமே நான் தான் ஒரு ரிவார்டு. நான் தான் டெத்து, நான் தான் இட்டர்னல் ரெஸ்ட், நான் தான் டெரர், நான் தான் எல்லாமே. அது மட்டும் கிடையாது, நான் தான் நீ. இது எல்லாமே நமக்குள்ள வர டெரிட்டரி. உனக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே நீனே செய்யலாம். உனக்கு வேணும்னா ஒரு விஷயத்த உருவாக்க முடியும், உன்னோட சர்வெண்டா மாத்திக்க முடியும். ஒருவேளை அது வேணாம்னா அதை அழிக்கக்கூடிய பவரும் உன்கிட்ட இருக்குது. ஆல்தோ இது எல்லாமே பார்த்தோம்னா உன்னோட ஓன் டெரிட்டரியில பாசிபிளான ஒரு விஷயம் தான். சிம்பிளா சொல்லும்னா உன்னால கிரியேட் பண்ண முடியும், டிஸ்ட்ராய் பண்ண முடியும், இந்த உலகத்தை சேஞ்ச் பண்ண முடியும். இது வந்து ஒரு காட்லி பவர், ஆம்னிபொட்டன்ட் பவர். தெரியுமா இது? நீ எல்லாத்தையும் சொல்றத பார்த்தா உன்னோட பவர் எல்லாத்தையும் நானும் வச்சிருக்கேனா? ஒன்டே இதை பத்தி பேசணும்னு சொல்லி நான் எவ்வளவு காலம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் ரொம்ப 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 வருஷமாவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் தான் ஷேடோ மோனார்க், கிங் ஆஃப் த டெத். செத்தவங்க எல்லாத்தையும் ரூல் பண்றதே நான் தான். நான் தான் டார்க்னஸ். உன்னோட ஆர்கிடெக்ட் இருக்கான்ல, அவன் என்னோட டீப்பஸ்ட் டார்க்னஸ்ல இருந்து வந்தவன். எதுக்காக என்ன சூஸ் பண்ண? நான் உன்கிட்ட காட்டுறேன். என்னோட ஆரம்பமும் என்னோட முடிவும் அதுல இருந்து வந்த உன்னோட ஆரம்பமும். இந்த தடவை கண்டிப்பா செத்துடான்னு நினைக்கிறேன். என்னாச்சு? எங்க ஜின்னோட பிரசன்ஸ் எங்க? அவனுக்கு என்னாச்சு? இல்ல, இதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த மாட்டு ஒரு நேரத்துல இவனை தோக்கடிக்க எவனுமே கிடையாதா? டேம் இட், நான் அப்பயே அவனை ஷூட் பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் ஏதாச்சும் பண்ணி இருந்தா வச்சு ஏதாச்சும் நடந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டமே. டேய், வேற வழி இல்ல. நேஷனல் எல்லாமே சாகடிக்கப்பட்டானுங்க, எல்லாம் தோத்து போயிட்டானுங்க. எல்லாம் டைமுக்கு ரெடி ஆகுங்க. நான் சிக்னல் கொடுக்குறப்ப போட்டு தள்ளிடணும். சார்ஜ் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா? இந்த படி இவன் திரும்பிட்டு இருப்பான். டக்குன்னு இவனுக்கு ஒரு மாதிரி அடிக்கும். என்னடா இதுன்னு பார்த்தா நம்ம மொனார்க் பண்ணிருக்க மாட்டான். பின்னாடி ஜினூட் இருந்து அவ்வளவு ஆரா இமிட் ஆகிட்டு இருக்கும். என்னது இது? இல்ல, இதுக்கு வாய்ப்பு இல்ல. இது நடக்க கூடாது. போலியான அவன் செத்து உண்மையான வர பாக்குறான். இது நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜம்ப் அடிச்சு வேகமா வருவாங்களா? டக்குன்னு ஒருத்த வந்து வாயில ஒண்ணு உதைப்பான் பாருங்க. சரியான உத. 2 பேரும் மல்லாக்க போய் விழுவானுங்க. டம்முன்னு போய் இடிக்கிறப்ப இங்கல இருந்து நான் இதை எடுத்துக்கிறேன். எவனாச்சும் அவனை தொடரணும்னா என்னை தாண்டி வாங்கடா பாப்போம். இன்னொரு உலகத்துல லைட்டு டார்க்னஸ் 2 மட்டும் தான் இருந்துச்சு. நீனா இருக்கட்டும், இந்த உலகமா இருக்கட்டும், எல்லாமே கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லைட்டு டார்க்னஸ் இருந்துச்சு. அப்சல்யூட் பீயிங் என்ன பண்ணாருன்னா, லைட் எல்லாத்தையும் எமிசரிஸ் ஆஃப் காட், அதாவது தேவ தூதர்கள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி தேவ தூதர்கள் எல்லாருமே அந்த லைட்ல இருந்து கிரியேட் பண்ணப்பட்டாங்க. அண்ட் டார்க்னஸ் எல்லாத்தையுமே 8 சவரியன்ஸா கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த சவரியன்ஸ் யாருன்னா மொனார்க்ஸ். ஓகேவா? சோ நீங்க புரியும்னு நினைக்கிறேன். இந்த டார்க்னஸ் அப்படின்னா அது மொனார்க்கு. லைட்டா இருந்தவங்க யாருன்னா அந்த தேவ தூதர்கள், எமிசரிஸ். மொனார்க் எல்லாமே இந்த உலகத்தை அழிக்க பாடுபட்டு சண்டை போடுவானுங்க. அண்ட் அவங்ககிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாத்தியும் இந்த உலகத்தை மெயின்டைன் பண்றதுக்காக இந்த தேவ தூதர்கள் அவங்கள்ட்ட சண்டை போடுவானுங்க. இன் அதர் வேர்ட்ஸ், இதுக்கு எண்டே இல்லாம போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் இந்த வலியா இருக்கட்டும், இந்த வேதனையா இருக்கட்டும், இந்த வார்ல இருந்து வர எல்லா அழுகை குரலுக்கும் ஒருத்தன் ரெசம்பிளா இருந்தான். அவன் என்ன பண்ணானா, அப்சல்யூட் பீயிங்கிட்ட போய் கேட்பான், கடவுளே நீங்க எங்களுக்கு ரொம்ப பவரை கொடுக்கணும். அந்த பவரை வச்சு நான் அந்த மொனார்க்க ஒண்ணுமே இல்லாம பண்றேன். அவன் எல்லாத்தையும் நான் கொன்னு தீக்கிறேன். இந்த வாருக்கு ஒரு முடிவை கொண்டு வரேன். பிளீஸ் அந்த ஹானருக்கு எனக்கு கொடுங்க. உங்களோட பவர் எனக்கு கொடுங்க. ஆனா அவர்கிட்ட வந்த ரிப்ளே இந்த மாதிரி ஒரு அமைதியா தான் இருந்துச்சு. அப்பதான் இவங்க எல்லாத்துக்குமே புரிய வந்துச்சு, இந்த வாரா இருக்கட்டும், இந்த மொனார்க்கா இருக்கட்டும், இந்த எமிசரிஸா இருக்கட்டும், எல்லாருமே இந்த அப்சல்யூட் பீயிங்கோட ஒரு பொம்மை மாதிரி. அவருக்கு போர் அடிக்குதுன்ற ஒரு பேர்ல நம்ம எல்லாத்தையும் சாகடிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டா தான் இந்த வாரே நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரிய வந்துச்சு. வர்ஷிப் த காட். எல்லாருமே அந்த அப்சல்யூட் பீயிங்க வர்ஷிப் பண்ணி ஆகணும். பிரைஸ் த காட். உங்களோட அந்த வார அழுகை குரல், அந்த வாரோட கத்துற சவுண்டு, உங்க வலியோட குரல் தான் அந்த பிரைஸ் த காட். ப்ரூவ் யுவர் பிட்டி. நீங்க வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையிலே நரக மாட்ட வாழ்வீங்க பாத்தீங்களா? அதுதான் உங்களோட ப்ரூவ் யுவர் பிட்டி.
யாரெல்லாம் இந்த லாக்கு கீழே வரலையோ அவங்க எல்லாமே சாகடிக்கப்படுவாங்க. அந்த சாவு அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா ரொம்ப கொடூரமா இருக்கும். அண்ட் அதை தாண்டியுமே சில பேர் உயிர்த்தெழுந்து வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு மிஞ்சி இருந்தது எல்லாமே சாவு 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 மட்டும்தான். சாவு உங்களை உடவே கிடையாது. அப்பதான் எல்லாத்துக்கும் ஒன்று புரிய வந்துச்சு, இந்த வாரம் முடிக்கணும்னா ஆப்சல்யூட் பீயிங்கை கொல்லணும். அதுதான் இந்த வாரோட எண்டா இருக்கும். அதுக்காக அவங்க எல்லாமே ரெபல் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே ரெபலியனை ஸ்டார்ட் பண்ணானுங்க. அதுதான் நான் ரொம்ப 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 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படிதான் இருந்தேன். எமிசரி எல்லாமே ஆப்சல்யூட் பீயிங் எதிராக திரும்பினதுனால அவரு அந்த ஆப்சல்யூட் பீயிங் வந்து என்ன அனுப்புனாரு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்னோட படை எல்லாமே வீழ்ந்து போச்சு. காரணம் அந்த எமிசரிஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. என்னோட ஆர்மியோட அவங்களோட ஆர்மி பயங்கரமாக இருந்துச்சு. என்னோட முடிவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்துச்சு. நான் நினச்சேன், இதுதான் என்னோட முடிவா, இது என்னோட சாவா? அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. ஆப்சல்யூட் பீயிங் என்னை அனுப்புறப்ப எனக்குள்ள ஒரு பவரை மறைச்சு வச்சிருந்தாரு. அதுதான் டார்க்னஸ். அரைஸ் அப்படின்னு சொல்லி கத்துறப்ப இவனை ஒரு சேடோ சோல்ஜரா மாத்திப்பான். அண்ட் இவனோட ஆர்மியில இருக்க எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு சேடோ சோல்ஜரா மாறிட்டு இருப்பானுங்க. நான் என்னோட புது ஆர்மியை கூட்டிட்டு பேட்டில் ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஆனா எல்லாமே ரொம்ப லேட் ஆயிருச்சு. நான் அங்க போனப்ப அது எல்லாம் முடிஞ்சிருந்துச்சு. எல்லாமே ஓவர் ஆயிருந்துச்சு. ஆப்சல்யூட் பீயிங் கொல்லப்பட்டிருந்தாரு. யா, அஃப்கோர்ஸ் இதோட இந்த ஒரு சாப்டர் முடிச்சுப்போம். ஸோ யா, லவ் யூ கைஸ் so much.